வெல்கம் டு மை சேனல் காட்டன் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஷின்ஷன் பிரெட் டோஸ்டர் தான் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் நீடுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சிசர், ஸ்டிக் க்ளூ, எரேசர், லெட் பென்சில், ஸ்கேல், மார்க்கர், பிளாக் ஸ்கெட்ச், கலர் பென்சில், ப்ரஷ் பென் அண்ட் சம் பேப்பர்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோ, ஷூக்கு எல்லோ ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பேண்ட்டுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெட் கொடுக்கலாம். ரெட் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்கின் கலர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரி அவுட்லைனும் கொடுத்துட்டு மவுத்துக்கு பிங்க் கலர் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டருக்கு 1 2 3 4 பாக்ஸஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு 4 சென்டிமீட்டருக்கு இன்ன சைடில் ஒரு பாக்ஸ் இன்ன சைடில் ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 4 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டருக்கு இங்கே ஒரு பாக்ஸ் இங்கே ஒரு பாக்ஸ், இங்கே வந்து 0.5 கேப் விட்டு இங்கேயும் 0.5 கேப் விட்டு சென்டரில் வந்து 1 சென்டிமீட்டர் கேப்பு. நெக்ஸ்ட் இன்ன சைடில் வந்து 2.2 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர், இங்கே வந்து 1.3 சென்டிமீட்டருக்கு கேப் விடணும். ஃபஸ்ட் இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு கட் பண்ணக்கப்புறமா கரெக்டான லைன் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடணும். அப்புறம் இந்த கார்னர்லேயும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இன்னும் பாக்ஸஸ் ட்ரா பண்ணியிருந்தோம்ல, இது ஃபுல்லாகவே பாக்ஸ் கட்டுறால கட் பண்ணிக்கணும். கட் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ன இடத்துல ஸ்டிக்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். இங்கே 1 சென்டிமீட்டர் கேப் விடணும். அந்த சைடு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு இங்கே 2 சென்டிமீட்டர் லென்த் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பார்ட்டை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். இந்த கேப் வழியாக இன்சர்ட் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். 3.8 சென்டிமீட்டர் 3.1 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ நம்ம கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கலர் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன் நான். கலர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கட் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி 4 பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. 17 சென்டிமீட்டர் இங்கே 0.5 அந்த சைட்லேயும் 0.5 கேப் விட்டு இங்கே வந்து 1 சென்டிமீட்டர். இப்போ நம்ம கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரௌன் கலர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணக்கப்புறமா இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி இப்போ வந்து இதை வந்து இதில் ஸ்டிக் பண்ணணும். ஸோ ரொட்டேட் பண்ணி ஸ்டிக் பண்ணிடணும். 1 சைட் ஸ்டிக் பண்ணக்கப்புறமா இந்த சைடில் ஸ்டிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இன்னொன்று பீஸை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடணும். இந்த மாதிரி 2 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. 1.5 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டருக்கு கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கலர் பண்ணி ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா அவுட்லைன் வந்து ப்ரௌனில் கொடுங்க. அவுட்லைன் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா கட் பண்ணலாம். கட் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். இங்கே கீழே வந்து ஸ்பேஸ் விட்டே கட் பண்ணுங்க. 1.5 சென்டிமீட்டருக்கு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இப்போது இந்த ப்ரெட்டை வந்து இந்த ஸ்பேஸ் விட்டுருந்தோம்ல, அதில் ஸ்டிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை ஸ்டிக் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. 14 சென்டிமீட்டர் 12.5 சென்டிமீட்டருக்கு ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இங்கே ஸ்டிக்கு க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை வந்து இங்கே ஸ்டிக் பண்ணிடணும். இந்த மாதிரி இதை ஸ்டிக் பண்ணக்கப்புறமா இங்கே வந்து ஸ்டிக்கு க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதையும் இங்கே ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஸ்கின் கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கின் கலர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் மவுத்துக்கு, பிங்க் கலர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் பண்ணி ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா கட் பண்ணிடலாம்.
கட் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இதில் இதை வந்து இப்படி சென்டராக பார்த்து ஸ்டிக் பண்ணிடுங்க. ப்ரெட்டில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அவுட்லைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அவுட்லைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ 2 ப்ரெட்டுமே ரெடி ஆகிட்டு. காட்டன் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷின்ஷான் பிரெட் டோஸ்டர் பண்ணி முடிச்சிட்டோம். ஷின்ஷான் கிராஃப்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஷின்ஷான் கலெக்ஷன்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். காட்டன் வ்ளாக்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.